உலகமெங்கும் பரவ கிடைக்கின்ற என் தமிழ் சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கும் நடிகை ஜமுனா அவர்களை பற்றி பார்ப்போம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் போவோம். எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் திரையுலக மூவேந்தர்களுடன் நடித்த ஜமுனா தேர்தலில் போட்டியிட்டு எம்பி ஆனார். தென்னாட்டில் சூப்பர் ஸ்டார்களுடன் இணைந்து நடித்த நடிகை ஜமுனா தேர்தலில் இந்திரா காங்கிரஸில் சார்பில் போட்டியிட்டு பாராளுமன்ற உறுப்பினராக. ஜமுனா ஆந்திரா மாநிலத்தைச் சேர்ந்தவர். தந்தை பெயர் சீனிவாசராவ், தாயார் கௌசல்யா தேவி. ஜமுனா படிப்பில் படுசுட்டி, அதனால் அவரை டாக்டருக்கு படிக்க வைக்க என்று பெற்றோர்கள் விரும்பினார்கள். சிறுவதிலேயே ஜமுனாவுக்கு அழகாக இருப்பார். அவர் ஆடுவதையும் பாடுவதையும் கண்ட உறவினர்களும் நண்பர்களும் இந்த பெண்ணை சினிமாவில் சேர்த்துவிட்டால் வெகு சீக்கிரத்தில் பெரிய நடிகாகி விடுவார் என்று நினைத்தனர். ஜமுனாவின் தந்தைக்கு டாக்டர் ராஜாராவ் என்ற சினிமா டைரக்டர் நெருங்கிய நண்பர். அவர் முயற்சியால் தெலுங்கு படத்தில் அறிமுக வாய்ப்பு ஜமுனாவுக்கு கிடைத்தது. 1954 பிரபல பட அதிபர் ஏச்சம் ரெட்டி அவர்களுடைய ரோஹிணி பிக்சர்ஸ் பேரினல் தமிழுக்கு தெலுங்கு, மராத்தி ஆகிய 3 மொழிகளிலும் ஒரு படத்தை தயாரித்தார். தமிழ் படத்தின் பெயர் பணம் படுத்தும் பாடு. இதில் என் டி ராமராவும் சவுகார் ஜானகியும் ஜோடியாக நடித்தனர். ஜமுனா 2வது கதாநாயகி நடித்தார். அவருக்கு ஜோடி கே தங்கவேலு. நகைச்சுவை படம் சுமாராக ஓடியது. 1955 விஜயா பயணி ஸ்டுடியோ விசியமா தயாரித்தது மாபெரும் வெற்றி படமான இதில் ஜெமினி கணேசனும் சாவித்திரியும் இணைந்து நடித்தனர். படத்தின் டைரக்டர் எல்வி பிரசாத். இந்த படத்தில் 2வது கதாநாயகியாக ஜமுனா நடித்தார். குழந்தை முகமும் குழந்தைத்தனமும் கொண்ட கேரக்டர் அந்த கதாபாத்திரத்தில் ஜமுனா பிரதமரமாக நடித்தார். தமிழுக்கு ஒரு நல்ல நடிகை கிடைத்தார் என்ற பத்திரிகைகள் எழுதின. விசியம்மா தொடர்ந்து தமிழ்நாட்டில் முன்னணி நிலையுடன் ஜோடி நடித்தார் ஜமுனா. 1957 சிவாஜி கணேசனுடன் தங்கமலை ரகசியம் படத்தில் நடித்தார். இந்த படம் வெற்றி படமாக அமைந்தது. சுசிலா குரலில் ஜமுனா பாடுவது போல அமைந்த அமுதை பொழியும் நிலவே என்ற பாடல் ரசிகர் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. தொடர்ந்து நிச்சயதார்த்தம், மருதநாட்டு வீரன் முதலிய படங்களில் சிவாஜியுடன் நடித்தார். பிறகு அண்ணா எழுதிய தாய் மழுக்கு கட்டிய தாலி என்ற கதையை ஒளிப்பதிவாளர் ஆர் சந்திரன் 1959 அதே பெயரில் படமாக தயாரித்தார். இதில் எம்ஜிஆரும் ஜமுனாவும் ஜோடியாக நடித்தனர். ஜமுனாவுக்கு தாயாராக நடித்தவர் கண்ணம்மா. ஜமுனாவின் சிறந்த நடிப்பை எடுத்துக்காட்டிய படம் குழந்தையும் தெய்வமும். ஏவிஎம்மின் தயாரிப்பான இந்த குழந்தையும் தெய்வம் ஏவிஎம் தயாரிப்பான இந்த படத்தில் ஜமுனாவுக்கு ஜோடியாக ஜெயசங்கர் நடித்தார். இதில் ஜமுனாவுக்கு இரட்டை குழந்தைகள். அந்த குழந்தைகளை இரட்டை வேடத்தில் சிறப்பாக நடித்தார். குட்டி பத்மினி அப்போது அவர் குழந்தை நட்சத்திரமாக இருந்தார். பிற்காலத்தில் இளைய தலைமுறை நடிகர்களுக்கு அக்காவாகவும் அம்மாவாகவும் ஜமுனா நடித்தார். தூங்காதே தம்பி தூங்காதே என்ற படத்தில் கமல்ஹாசனுக்கு அம்மாவாக நடித்தார். தமிழில் ஜமுனா அதிக படங்களில் நடிக்கவில்லை என்றாலும் தமிழ், தெலுங்கு, இந்தி ஆகிய மொழிகளில் மொத்தம் 200 படங்களுக்கு மேல் நடித்தார். தெலுங்கு பட உலகில் சூப்பர் ஸ்டாராக திகழ்ந்த என் டி ராமராவ், ஏ நாகேஸ்வரராவ் ஆகியோரிடம் பல படங்கள் நடித்து பெருமை பெற்றார். 1983 ஜமுனாவை அரசியலுக்கு வருமாறு இந்திரா காந்தி அழைத்தார். அதைத் தொடர்ந்து இந்திரா காங்கிரஸில் சேர்ந்தார். ராஜே மகேந்திரபுரம் தொகுதியில் பாராளுமன்றத்துக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பின்னர் இந்திரா காங்கிரஸை விட்டு விலகி பாரதிய ஜனதாவில் சேர்ந்தார். ஜமுனாவுக்கு 1965 திருமணம் நடந்தது. கணவர் பெயர் ரமணா ராவ். இவர் கல்லூரி பேசிரியாக பணியாற்றினார். இந்த தம்பதிகளுக்கு ஒரு மகள், ஒரு மகன். மகன் வம்கி கிருஷ்ணா அமெரிக்காவில் கம்ப்யூட்டர் இன்ஜினியராக பணியாற்றி வருகிறார். மகள் சரஸ்வந்தியும் பட்டாதிகாரி ஆவார். வாழ்க ஜமுனாவின் புகழ். வணக்கம், வாழ்த்துக்கள்.